இப்போ அதான் சொன்னல இன்டர்வெல்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இஃபான் நம்ம யாரும் இஃபான் பேர மறந்துறக்கூடாது. அதான் விஷயம். என்னையா மறக்கிறீங்க? இருங்க உங்கள ஞாபகப்படுத்திறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆனா, சொசைட்டிக்கு ஒரு தப்பான ஒரு விஷயத்த ஒரு ரோல் மாடல் செட்டிங்கா தான் அந்த விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம்னு நெனைக்கிறேன். கார் ஓட்டிட்டு போயி ஒரு மூதாட்டிய வந்து இடிச்ச ஒரு விஷயத்துல அவங்க இறந்தே போயிட்டாங்க. அப்புறம் அந்த இடத்துல அப்படியே தப்பிச்சு வந்தது எப்படின்னா, நானே இந்த கார ஓட்டல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அது அது மூடப்பட்டாச்சு. ஓகே. அடுத்தது வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்ட 2 விஷயங்கள். கொஞ்சம் கேப்ல பேசப்பட்ட விஷயம் லாஸ்ட் இயரும் அதுக்கு முந்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜெண்டர் ரிவீலிங்க்கான ஒரு விஷயம். சி பேசிக்கா அது தவறான விஷயம். ஓகே. எனக்கு ஒரு அப்படி ஒரு லா இருக்குன்னு தெரியாதுன்னு யாருமே சொல்லவே முடியாது. பிகாஸ் பேசிக்கலி அ பெர்சன் ஃப்ரம் அ கண்ட்ரி இந்தியன் சிட்டிசனா இருக்காங்க அப்படின்னா, ஒரு பேசிக் லா அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும். எது பண்ணா தப்பு, தவறு இல்லன்னு. ஏங்க இவ்ளோ தூரம் ஒருத்தர் யுஏஇல போய் ஜெண்டர் ரிவீல் பண்றாருன்னா, அப்ப இந்தியால போய் டாக்டர்ட்ட கேட்டிருக்க மாட்டாரா? ஏங்க எனக்கு வந்து குழந்தையோட என்ன ஜெண்டர்ன்னு தெரிஞ்சுக்கணும். டாக்டர் அந்த இடத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏங்க இந்தியால இது வந்து முற்றிலும் தவறான விஷயம். இட் இஸ் அ கிரிமினல் ஆக்ட். இத பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா?